ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பென் 23 கிட்ட இருக்கிற டாப் 5 பவர்ஃபுல் ஏலியன்ஸ் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம பென் 23 கிட்ட இருக்கிற ஏலியன்ஸை காமிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அது என்ன பண்ணிச்சுன்றதை வச்சு தான் இந்த லிஸ்ட்டை நான் எடுத்திருக்கேன். இது டோட்டலி என்னோட பர்சனல் லிஸ்ட் தான். நீங்க என்ன நினைக்கின்றதை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டாப் 5ல டைனோமைட்டி அண்ட் ஹேண்டிமேன் ஏலியன் தான் இருக்கு. இந்த ஏலியன் வந்து நம்ம நார்மல் டைமண்ட்ஸ்ல வந்து போரம்ஸ் அண்ட் ஹியூமங்கஸ்னு சொல்லுவோம். பட் நம்ம பென் 23ல இருக்கிற டைமண்ட்ஸ்ல வந்து இது வந்து ஹேண்டிமேன் அண்ட் டைனோமைட்டின்னு சொல்லுவாங்க. டைனோமைட்டியோட பவர் பத்தி பார்த்தோம்னா இது வந்து அவ்வளோ காமிச்சிருக்க மாட்டாங்க. 3 minutes மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அதுவும் எதுக்கு காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு சைனை கட்டுறதுக்கு மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. என்னதான் இது ஒரு சைனை கட்டி இருந்தாலும் அதையும் நொறுக்கிற மாதிரி அப்படியே சிப்ஸ் மாதிரி நொறுக்கி இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக இது வந்து நான் 5th பிளேஸ்ல வச்சிருக்கேன். அடுத்து நம்ம ஹேண்டிமேனோட பவரை பத்தி பார்த்துச்சிங்கன்னா இது வந்து ஒரு டேங்க் உடைக்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதையே அசால்ட்டா வந்து கனகச்சிதமா முடிச்சிருக்கோம். ஸோ நான் இந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக தான் இதையும் நான் 5th பிளேஸ்ல வச்சிருக்கேன். டாப் 5ல பிக் பக்ன்ற ஏலியன் தான் இருக்கு. இந்த ஏலியன் வந்து நம்ம நார்மல் யூனிவர்ஸ்ல ஸ்டிங் ஃப்ளைன்னு சொல்லுவோம். பட் இந்த யூனிவர்ஸ்ல இது வந்து ஒரு பிக் பக்னு சொல்லுவாங்க. இதோட பவர் வந்து வேற லெவலே காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம நார்மல் பென்விடே இந்த பிக் பக் வந்து சூப்பராகவே நம்ம 23 யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது நம்ம வென் வந்து டைமண்ட் ஹெண்டா மாறி கூட ஏன்னா பிடிச்சிருக்க முடியாது. பட் நம்ம பிக் பக்கா மாறி அசால்ட்டா நம்ம 23 பிடிச்சிருப்பாரு. ஸோ நான் இதுலயே வந்து இதோட பவர் கம்பேர் பண்ணி இதுலயே நான் வந்து 4th பிளேஸ்ல வச்சிருக்கேன். டாப் 3ல பிரெயின் ஃப்ராக்ன்ற ஏலியன் தான் இருக்கு. இந்த ஏலியன் வந்து நம்ம நார்மல் யூனிவர்ஸ்ல கிரே மேட்டர்னு சொல்லுவோம். பட் இங்க வந்து இது பிரெயின் ஃப்ராக்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கிரே மேட்டர் அளவுக்கு என் கிரே மேட்டரோட அதிகமாகவே இதுக்கு இன்டெலிஜென்ட் இருந்திருக்கும். அதாவது நம்ம பென்டன் வந்து கிரே மேட்டரா மாறின உடனே இது வந்து பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அசால்ட்டா ஃபிட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் பிளான் போட்டு இருக்கும். அந்த பிளானை கொடுத்ததே நம்ம 23 தான் இருப்பாரு. ஸோ இதோட இன்டெலிஜென்ட்டுக்காக இது வந்து நான் 3rd பிளேஸ் வச்சிருக்கேன். டாப் 2ல 2 ஏலியன் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதுல ஒன்னு வந்து ஃப்ரீசி லிசார்ட், இன்னொன்று வந்து எலக்ட்ரிசியேட். இது வந்து நம்ம நார்மல் யூனிவர்ஸ்ல ஒன்னு வந்து ஆர்டிகோனான்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஷார்க்ஸ் கோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 2 ஏலியனுமே நம்ம பென்டனை விடையே நம்ம 23 வந்து ஈஸியாக சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது இந்த 2 ஏலியனை எடுத்தப்பலாம் வெக்ட்ரி மட்டும் தான் இந்த நம்ம 23 கிடைச்சிருக்கும். ஸோ நான் இதனால தான் இதை 2nd பிளேஸ்ல வச்சிருக்கேன். டாப் 1ல டெக்னோ பபிள் ஏலியன் தான் இருக்கு. இந்த ஏலியன் வந்து நம்ம நார்மல் யூனிவர்ஸ்ல அப்கிரேட்னு சொல்லுவோம். பட் இந்த யூனிவர்ஸ்ல வந்து இது வந்து டெக்னோ பபிள்னு சொல்லுவாரு. அதாவது இந்த ஏலியனுமே நம்ம பென்டனோட நம்ம 23 வந்து சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டோட யூஸ் பண்ணியிருப்பாருனா, அதாவது நம்ம கிளாக் ஒர்க்கோட சேர்த்து இது கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவே நம்ம 23க்கு இருந்திருக்கும். அதாவது நம்ம 23 வந்து ஒரு செம்ம இன்டெலிஜென்ட்டாக தான் இருந்திருப்பாரு. அந்த இன்டெலிஜென்ட்டோட சேர்ந்து இந்த டெக்னோ பபிள் ஏலியன் கம்பைன் ஆகி வேற லெவலில் ஒரு காம்பினேஷனாக தான் இருந்திருக்கும். ஸோ நான் இந்த லிஸ்ட்டில் வந்து என்னோட பர்சனல் லிஸ்ட் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான ஆன் வச்சுக்கோங்க. பை காய்ஸ்.